ஒரு நீதிபதி அவர்கள் அவர் எல்லைக்கல்லை போல எல்லைக்கோட்டை தாண்டும் போது தான் இந்த பிரச்சனை வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 55 ஜட்ஜ் இருக்காங்க. எல்லார் மேலேயும் விமர்சனம் வருதா சொல்லுங்க? எல்லார் மேலேயும் விமர்சனம் கிடையாது. நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பொது நிகழ்ச்சியில் பாண்டேவோட உட்காந்துக்கிட்டு கச்சிராஜாவோட உட்காந்துக்கிட்டு கலைஞரை மிமிக்ரி பண்ணுறாரு. அந்த கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணாங்களா மாட்டாங்களா? டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் மாறிடும், முஸ்லீம் கிறிஸ்டின் மக்கள் தொகை கூடனா கான்ஸ்டியூஷன் இருக்கான்னு பேசுகிறாரு. அண்ணாமலையை தீர்ப்பில் பாராட்டுகிறார். ஆனால் அந்த வழக்குக்கு அண்ணாமலைக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ வரிசையாக இப்படி செஞ்சா இன்னும் வெளியில் போய் ஆக்டிவிஸ்ட் போல வேதம் படித்தால் வேதம் நம்மளை காப்பாற்றும் யார் சொல்கிறது? கான்ஸ்டியூஷன் மேலே உறுதிமொழி எடுத்தவர், அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்தவர் வேதம் காப்பாற்றும், வேதம் படித்தா குற்றம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இது பாகுபாடு இல்லையா? இது பாகுபாடு இல்லையா? அப்போ நீதிபதி போய் வெளியில் இப்படி பேசுகிற போது அதற்கு எதிர்வினை வருமா வராதா சொல்லுங்க? பேசுனா வரத்தான் செய்யும். நீங்கள் ஒரு ஆக்டிவிஸ்ட் போல இருந்தால் நீங்கள் ஜட்ஜாக போகக்கூடாது. பிஜேபிலேயே ஆர்எஸ்எஸ்ல இருந்துக்கிட்டு நீங்கள் பாட்டு பேசுங்க. ஹச்ராஜாவை நம்ம சொல்கிறோமா? நீதிபதி அவருக்கு சொன்னது மாதிரி. இப்போ ஜட்ஜாக இருக்கும்போது நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீங்க. நான் தனிப்பட்ட முறையில் பர்சனல் இல்வில் இதெல்லாம் பார்க்காம அரசியல் சட்டத்துக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துவிட்டு அதற்கு முரணாக நடக்கிற போது எல்லா மக்களும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. எல்லா ஜட்ஜியும் கேட்கலையே, இந்த வழக்கில் மட்டும் ஏன் அவசரம்ன்றது எல்லா மக்களும் தானே கேட்குறாங்க. இப்போ அதையும் தாண்டி இப்போது அவர்கள் நாடாளுமன்றத்தில் மிக சரியாக இந்திய கூட்டணி கட்சியினர் இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்துட்றாங்க. ஒரு நீதிபதியை சஸ்பெண்ட் பண்ண முடியாது, டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அவர் மீதான நடவடிக்கையான ஒரே சட்டப்பூர்வமான வழிமுறை என்பது நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றது தான். அதை சட்ட ரீதியாக செஞ்சுருக்கிறாங்க. இங்கே யூனியன் ஹோம் செக்ரட்டரியை ஒன்னே சேர்க்குறாரு, டிஜிபி வரணும், சீஃப் செக்ரட்டரி வரணும். இது 3 மாவட்ட வழக்குகளை சேர்க்குறாங்க. திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, திருப்பரங்குன்றம் 3 எப்படி வரும்? நேற்று ஆர்டரில் 3 மாவட்டம். இப்போ கன்னியாகுமரி எஸ்பி நீங்கள் கேட்க வேணாமா? கலெக்டர் கேட்க வேணாமா? திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி கலெக்டர் கேட்க வேணாமா? அதெல்லாம் கேட்காம 3 பேரையும் சேர்த்து, பார்ட்டியே இல்லை, இந்த இதில் பார்ட்டியே கிடையாது, அவங்களெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு உத்தரவு போட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு அரசியல் சட்ட நெருக்கடியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி நடக்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது. அடுத்து தேர்தல் வருது. எப்படி இடியை அரசாங்கம் பயன்படுத்துகிறதோ, எலெக்ஷன் கமிஷனை அரசாங்கம் பயன்படுத்துகிறதோ, அந்த வகையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அப்படித்தான் இந்த நடைமுறையில் எல்லாமே இருக்குது. நாம் தீர்ப்பை விமர்சிக்கிறோம், அதே போல அரசியல் சட்ட விரோதமாக நடந்த நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் விமர்சிக்கிறோம். இது அருண்ஜேட்லி விமர்சித்தார், குருமூர்த்தி விமர்சிச்சிருக்காரு. உச்சநீதிமன்றத்தின் 4 நீதிபதிகள் ப்ரொசீஜர் ஃபேர் ஆயில்லைன்னு சொல்லி அவங்களே பேட்டி கொடுத்து விமர்சிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி நாங்கள் ஒன்றும் சொல்லிவிடவில்லை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே சிட்டிங் ஜட்ஜி 4 பேரே சொன்னாங்க. அப்போ அரசியல் சட்ட விரோதமாக நடைமுறைக்கு முரணாக அப்படி செய்கிற போது இப்போ ஒன்றிய அரசின் செக்ரட்டரி இதில் வந்தாருன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டு அரசு மேலே?